ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம வீட்டில் பழைய கொள்ளு பயிறு கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை ஏன் தூர போடணும்னு சொல்லிவிட்டு நான் கோழிக்கு இறையா போட்டுட்டேன். கம்பு போடுற மாதிரி கொள்ளு நம்ம அப்படியே கோழிக்கு போட்டால் கண்டிப்பாக அது சாப்பிடாது, ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் முதலாவது ஒரு கண்டெய்னரில் தண்ணி ஊற்றி அதில் இந்த கொல்லை போட்டு ஊற வைங்க. நான் இந்த கொள்ளை ஊற வச்சுட்டு ஒரு 2 டேஸ் கழித்து நான் கோழிக்கு போட்டு பார்த்தேன். அப்போவும் அது சாப்பிடல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்பவும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. அதனால் அதை அப்படியே விட்டுட்டு 1 வீக் கழித்து நான் எடுத்து போட்டேன். அப்போ கோழி குஞ்சுகளும் சரி, கோழிகளும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுச்சு. இந்த கொள்ளு நம்ம கொடுக்குறதுனால பார்த்திங்கன்னா கோழிகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும். முட்டையிடாத கோழிகள் முட்டையிடும். கோழிகளுடைய எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இதை நம்ம கண்டினியூஸாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம கோழிகளுக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் இந்த மாதிரி நம்ம கொள்ளு போடலாம். ஸோ 1 வீக் கழித்து நல்லா ஊறி இருந்துச்சு. ஸோ கோழி குஞ்சுகளும் சரி, கோழிகளும் நல்லாவே விரும்பி சாப்பிட்டுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோழி குஞ்சுகள் 3 மாதங்கள், 2 மாதங்கள், 1 மாதமான கோழி குஞ்சுகள். இது அனைத்துமே விற்பனைக்கு. கோழி குஞ்சுகள் மாத்திரம் கிடையாது, முட்டையிடுற கோழிகள், நாட்டு சேவல் என அனைத்தும் நம்மள்கிட்ட விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு கோழி குஞ்சுகள் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் இருக்கிற என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேற்படி தகவலை நான் தெரிவிக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.